வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எந்தன் காதலி. இது நான் எழுதும் ஒரு கற்பனை காதல் கதை. எந்தன் காதலி அத்தியாயம் 20. பார்ப்போமா? அந்த திருடனின் நோக்கம் என்ன? நகையா, பணமா, பொருளா, இல்லை என் உயிரா? யார் அந்த திருடன்? இப்படி பல கேள்விகள் செங்காலையின் மனதில். உள்ளே தன் அறைக்குள் நுழைந்தவனை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்னும் நோக்கில் தூங்குபவன் போல் நடித்துக் கொண்டிருந்தான் செங்காலை. கால் முதல் பாதம் வரை உடலின் ஒரு பகுதி கூட வெளியில் தெரியாதவாறு கருப்பு உடையை அணிந்திருந்தான் அந்த திருடன். கண் மட்டும் தெரியும் அளவிற்கு தலையை கருப்பு துணியால் சுற்றி இருந்தான். அறையை சுற்றுமுற்றும் பார்த்த அந்த திருடன் அவன் காலடியில் வந்து நின்றான். செங்காலையின் காலடியில் வந்து நின்றான். கோயில் விட்டு வீடு சென்ற பாப்பாத்திக்கு உடல் மட்டும்தான் அங்கிருந்தது. உயிர் செங்காலையின் பின்னே சுற்றி கொண்டிருந்தது. காலில் அடிபட்ட அவனுக்கு என்ன ஆனது? எப்படி இருக்கிறானோ? மருந்து போட்டானோ? மாத்திரைகள் சாப்பிட்டானோ என்று பல கேள்விகள் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்குள். இரவு நேரம் என்று கூட பார்க்காது செங்காலை வீட்டிற்குள் கருப்பு துணியை உடம்பெங்கும் சுற்றி கொண்டு திருடனாய் உள்ளே நுழைந்தாள் பாப்பாத்தி. அவள்தான் வீட்டிற்குள் ஓட்டை பிரித்து இறங்கியது என்று செங்காலைக்கு தெரியாது. காலின் அருகே மெத்தைக்கு கீழே பீரோவின் சாவி வைத்து படுத்திருந்தான் செங்காலை. பாப்பாத்தி செங்காலையின் காலை பார்ப்பதற்காக அவன் கால் அருகில் வந்து நின்றாள். ஒருவேளை அந்த சாவியை எடுப்பதற்காகத்தான் தன் கால் அருகில் வந்து நிற்கின்றானோ அந்த திருடன் என்று எண்ணியவன் சட்டென்று எழுந்து அவள் கழுத்தை ஒரு கையிலும் இடையை ஒரு கையிலும் இறுக்கமாக பிடித்தான். யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. என் வீட்டுக்குள்ள ஓட்ட பிரிச்சு இறங்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? யாரு நீ என்று செங்காலை கேட்க அவனது இறுக்கமான பிடியில் அவளது இடை நொறுங்க, ஐயோ என விடுங்க என்று கத்தினாள் பாப்பாத்தி. ஒரு பெண்ணின் குரல் கேட்க, யார் நீ? பொண்ணா? பொண்ணா இருக்கிற? திருடுறது உனக்கு தப்பா தெரியலையா என்று செங்காலை கேட்க, நான் திருட வரலங்க என்றாள் பாப்பாத்தி. பாப்பாத்தியின் குரல் அவனுக்கு தெரியவில்லை. திருட வரலனா அப்புறம் எதுக்கு ஓட்ட பிரிச்சுட்டு கீழே இறங்குன என்று செங்காலை கேட்க, உங்க காலில் அடிபட்டு இருந்துச்சு, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மருந்து போட்டுட்டு போலான்னு வந்த என்று பாப்பாத்தி சொல்ல, அவள் பாப்பாத்தி என்பதை இப்பொழுதுதான் செங்காலை தெரிந்து கொண்டான். முதல்ல முகமுடிய கழட்டுங்க என்று அவன் சொன்னதும் முகத்தில் அவள் கட்டியிருந்த கருப்பு துணியை எடுத்தாள் பாப்பாத்தி. இந்த நேரத்துல என் வீட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, அதுவும் ஓட்ட பிரிச்சு இறங்கியிருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது உங்களுக்கு உதவணுமா என்று அவன் கேட்க, நான் அப்படியே சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்களை பார்க்க வரணும்னா பிரச்சனையோட தான் வரணுமா? உங்க காலில் அடிபட்டிருக்கு, அதனால மருந்து போட்டுட்டு புண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றாள் பாப்பாத்தி. அதுக்குன்னு எந்த நேரத்துல அர்த்த ராத்திரியில இங்க வந்திருக்கீங்க என்று செங்காலை கேட்க அவளிடம் பதில் இல்லை. கேக்குறேன்ல சொல்லுங்க என்று செங்காலை சொல்ல, உங்களுக்கு அடிபட்ட காயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் நான் ஓட்ட பிரிச்சு வீட்டுக்குள்ள இறங்கிட்டேன் என்று பாப்பாத்தி சொல்ல, நான் காலையில ஸ்கூலுக்கு வருவேன், நாளைக்கு லீவ் எல்லாம் கிடையாது, இன்னும் 5 மணி நேரம், உங்களால பொறுமையா இருக்க முடியாதா என்று அவன் கேட்க, நான் பொறுமையா இருந்துடுவேன், பட் என்னோட மனசு கேட்க மாட்டேங்குது, அதுக்குதான் நான் பதில் சொல்ல முடியல. அதுவும் இல்லாம உங்க வீட்டுல உங்களை பார்க்க யாரும் இல்லை, அதனாலதான் நான் பார்த்துக்கலான்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன் என்று பாப்பாத்தி சொல்ல, ம் என்று சொன்னவன் கொஞ்சம் யோசனைக்கு பிறகு, எனக்கு காயம் பரவாயில்ல, வலியெல்லாம் இல்லை என்று சிரித்துக்கொண்டே அவன் கூறினான். சரிங்க, நான் உங்களுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன், மறக்காம இதை காலில் போட்டுக்கோங்க, 2 நாள்ல காயம் குணமாகிடும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் பாப்பாத்தி. ஒரு நிமிஷம் இல்லைங்க, நடுராத்திரி மணி 12 ஆயிடுச்சு, இந்த நேரத்துல தனியா போக வேண்டாம், நான் உங்க கூட வீடு வரைக்கும் விட்டுட்டு வரேன் என்று செங்காலை கூற, இல்ல நான் தனியா தான் வந்தேன், எனக்கு பயமெல்லாம் இல்லை, நானே போய்க்கிறேன் என்று அவள் கூறினாள். உங்களுக்கு பயமா இருக்காது, ஆனா எனக்கு இருக்கும்,
வீட்டுக்கு நல்லபடியா போய் சேர்ந்தீங்களா? அப்படின்னு இங்கிருந்து பயந்துகிட்டே இருக்கிறத விட, உங்க கூடயே வந்து பத்திரமா உங்கள வீட்டுல விட்டுட்டு வரேன். வாங்க." என்று பாப்பாத்தியோடு உடன் சென்று அவள் வீடு வரை அவளை விட்டுவிட்டு வந்தான் செங்காலை. அடுத்த நாள் காலை பள்ளிக்கு புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரே யோசனையாக இருந்தது. நடு இரவில் தன்னை பார்ப்பதற்காக தன் வீடு தேடி வந்த பாப்பாத்தி தன் வாழ்நாள் முழுவதும் தன்னோடு இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்தான். சட்டென்று சைக்கிளை எடுத்தவன் பாப்பாத்தியின் வீட்டின் முன்னே சென்று நின்றான். "இப்பவே வீட்டுக்குள்ள போலாமா? பாப்பாத்தியோட அப்பா கிட்ட அவள எனக்கு கட்டிக் கொடுங்கன்னு பொண்ணு கேட்கலாமா?" என்று மனதுக்குள்ளேயே யோசித்தவன், "இல்ல, பாப்பாத்தி கிட்ட என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்காம, அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கறது தப்பு. நாம முதல்ல பாப்பாத்தி கிட்ட கேட்போம். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கலாம்." என்று மிதிவண்டியை பள்ளிக்கு அழுத்தினான் செங்காலை. பாப்பாத்தி வகுப்பில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தாள். அவள் வகுப்பின் வழியே சென்ற செங்காலை அவளை பார்த்ததும் நின்றான். பாடம் எடுத்துக் கொண்டிருந்த அவள் இவனை பார்த்ததும், "குழந்தைங்களா, நீங்க படிங்க. இதோ வந்துடுறேன்" என்று சொல்லிவிட்டு செங்காலையின் பக்கம் சென்றாள். "என்னங்க, வலி எப்படி இருக்கு?" என்று அவனை பார்த்து கேட்டாள் பாப்பாத்தி. "வலியெல்லாம் பரவாயில்லங்க" என்றான் அவன். "சரி, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊரு மாரியம்மன் கோவில்ல உங்களுக்காக காத்திருப்பேன். உங்களால வர முடியுமா?" என்றான் செங்காலை இவளை பார்த்து. "கோவிலுக்கா? சரி, நான் வரேன்" என்று இவளும் கூறினாள். இருவரும் அவரவர் வகுப்பிற்கு சென்று விட்டனர். மாலை 5 மணி இருக்கும். செங்காலை பாப்பாத்திக்காக காத்திருந்தான். அவள் வந்ததும் இருவரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு விட்டு கோவிலில் ஒரு இடத்தில் அமர்ந்தனர். "உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே?" என்றான் செங்காலை. "சொல்லுங்க" என்று கூறினாள் பாப்பாத்தி. "எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு. உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லையா?" என்று அவன் கேட்டதும் பாப்பாத்திக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அவன் கையை பிடித்தாள். "உங்கள பிடிச்சதுனால தான் உங்க கால்ல அடிபட்டதும் உங்கள பார்க்க எத பத்தியும் யோசிக்காம உங்க வீட்டு கூரைய பிரிச்சு உங்கள பார்க்க வந்தேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு வாரமா தான் தெரியும். ஆனா உங்கள எனக்கு முன்னாடியே தெரியும்" என்றாள் பாப்பாத்தி. "என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எப்படி தெரியும்?" என்று செங்காலை கேட்க, "வருஷா வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற ஜல்லிக்கட்டுல காளைகள அடக்கி முதல் பரிசு வாங்குவீங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்கள பார்க்கறதுக்காகவே நான் அங்க வருவேன். காளைகள நீங்க அடக்குற வீரமும், தைரியமும் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம் பண்ணனா, உங்கள மாதிரி ஒரு வீரன தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நெனச்சேன். கடைசியில நீங்க நான் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்திலேயே வேலை பார்க்க சேருவீங்கன்னு, உங்கள பக்கத்துல பார்ப்பேன்னு, உங்க கூட பழகுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்" என்றாள் பாப்பாத்தி. செங்காலைக்கும் பாப்பாத்திக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தது. பாப்பாத்திக்கும் செங்காலைக்கும் திருமணம் முடிந்து 5 வருடங்கள் ஆனது. ஒவ்வொரு மாதவிடாயின் போதும் பாப்பாத்தி எதிர்பார்ப்பாள். இந்த மாதம் தள்ளி போய் விடக்கூடாதா மாதவிடாய் என்று. திருமணமாகி வருடங்கள் சில சென்றபோதும் அவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்காததை எண்ணி பாப்பாத்தி மிகவும் வருத்தப்பட்டாள். எந்த விழாவில் பங்கு கொண்டாலும் அங்கு இருந்து யாராவது ஒருவர் பாப்பாத்தியின் மனம் நோக பேசி விடுவார்கள். "குழந்தை இல்லை, நீ ஒரு மலடி, கணவனுக்கு அப்பா ஸ்தானத்தை கொடுக்க முடியாத பாவி" என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி விடுவார்கள் சிரித்துக் கொண்டே. அத்தனையையும் பொறுத்துக் கொண்டு பாப்பாத்தி தனக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பியிருந்தாள். பாப்பாத்திக்கு மாதவிடாய் தள்ளி போனது 1 மாதம். பாப்பாத்தி மிகவும் சந்தோஷப்பட்டாள் அன்றிரவு. படுக்கையறையில் மெத்தையில் படுத்து இருந்தாள் பாப்பாத்தி. செங்காலை அவள் பக்கம் வந்து படுத்தான். செங்காலை பாப்பாத்தியின் மேல் கைகளை போடவே தன் புடவையை விலக்கிவிட்டு அவன் கையை தனது கீழ் வயிற்றில் வைத்தாள் பாப்பாத்தி. "என்னங்க, இந்த மாசம் மாதவிடாய் தள்ளி போயிருக்கு. அப்போ இது நல்ல விஷயம் தான்னு நான் நினைக்கிறேன்" என்று மென்சிரிப்போடு கூறினாள் பாப்பாத்தி. "அப்படியா? குட்டி பாப்பாத்தி வரப்போறாளா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" என்றவன் பாப்பாத்தியை இறுக அணைத்துக் கொண்டான். "எவ்வளவு வருஷ கனவு இது! நமக்கு குழந்தை பொறக்க போது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. எனக்கு உங்கள மாதிரி பையன் தான் வேணும்" என்று
பாப்பாத்தி சொல்ல, "சரி, பொண்ணோ பையனோ எது பிறந்தாலும் உன்னோட ஜாடையில உன்ன மாதிரியே எனக்கு வேணும்" என்றவன் சொல்ல, "இல்ல, உங்கள மாதிரி தான் எனக்கு வேணும்" என்று பாப்பாத்தி சொல்ல, "சரி, எப்படி இருந்தாலும் ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சா போதும்" என்றான் செங்காலை. அடுத்த நாள் காலை வசந்தியின் அம்மா மருத்துவச்சி என்பதால் பாப்பாத்தியின் நாடி பிடித்து பரிசோதித்து பார்த்தாள். நீங்க 2 பேரும் நினைச்சது சரிதான். சீக்கிரமே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது என்று வசந்தியின் தாய் சொன்னதும் செங்காலைக்கும் பாப்பாத்திக்கும் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. கிலோ கணக்கில் மிட்டாய்களை வாங்கி அங்கிருந்த அனைவருக்கும் கொடுத்து தான் அப்பா ஆக போவதை அனைவருக்கும் சொன்னான் செங்காலை. அடுத்த 1 மாதம் இருவருக்கும் மகிழ்ச்சியாய் கழிந்தது. வரப்போகும் தன் குழந்தையை எண்ணி கனவு உலகத்தில் இருந்தனர் இருவரும். அன்று ஒரு நாள் மாலை பாப்பாத்திக்கு பயங்கரமாக வயிறு வலி எடுக்கவே அவளால் அதை தாங்க முடியவில்லை. அவள் கணவன் அவளை அழைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்றான். பாப்பாத்தியை பரிசோதித்த மருத்துவர் பாப்பாத்தியின் கருவில் இருந்த குழந்தை கலைந்து விட்டதாக கூறினர். அதை கேட்டதும் அதிர்ந்து போய் நின்றான் செங்காலை. உங்க மனைவியோட கருவில் இருந்த குழந்தை கலைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, நான் சொல்ல போறத உங்க மனசு நிச்சயமா தாங்காது. இருந்தாலும் நீங்க உங்களை தேத்திட்டு உங்க மனைவிக்கும் நீங்க தான் ஆறுதல் சொல்லணும் என்றார் மருத்துவர். டாக்டர், என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க என்றான் செங்காலை. உங்க மனைவியோட கர்ப்பப்பை ஒரு குழந்தைய தாங்குற சக்தியை இழந்துடுச்சு. உங்க மனைவியோட கர்ப்பப்பைக்கு ஒரு குழந்தைய தாங்குற சக்தி இல்ல. இனிமே அவங்களால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்று மருத்துவர் சொன்னதும் செங்காலையின் தலையில் வந்து இடி இறங்கியது போல் அதிர்ந்து போனார். என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? இந்த விஷயத்தை என் மனைவி கேட்டா தாங்க மாட்டா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று அழுது புலம்பினான் செங்காலை. இப்பதானே நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்களும் தைரியமா இருக்கணும், உங்க மனைவிக்கும் தைரியத்தை சொல்லுங்கள்னு. நீங்களே இப்படி இடிந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தா உங்க மனைவிக்கு யாரு தைரியம் சொல்லுவா என்று மருத்துவர் சொன்னதும் கண்ணை துடைத்து கொண்டு எழுந்தான் செங்காலை. என் மனைவி எங்க டாக்டர் என்று கேட்டான் செங்காலை. செவிலியரை அழைத்த டாக்டர் பாப்பத்தி அழைச்சிட்டு வாங்க என்று சொல்ல, டாக்டர், அவங்க உள்ளதான் படுத்திருக்காங்க என்று சொன்னால் அந்த தாதி. ஏமா, நான் அவங்கள பக்கத்துல இருக்கிற அறையில தானே படுக்க வைக்க சொன்னேன். நீங்க ஏன் இன்னும் அவங்கள அங்க அழைச்சிட்டு போகாம இருக்கீங்க என்று அந்த செவிலியரை அதட்டினார் மருத்துவர். டாக்டர், நீங்க சொன்ன எல்லாத்தையும் என் மனைவி கேட்டிருப்பாளா என்று செங்காலை கேட்க, இல்ல இல்ல, அவங்க மயக்கத்துல தான் இருக்காங்க. அதனால அவங்க கேட்டிருக்க வாய்ப்பில்ல என்று மருத்துவர் கூறினார். ஆனால் பாப்பாத்தி மருத்துவர் சொன்ன அனைத்தையும் மயக்கத்தில் இருந்தவாறே கேட்டுவிட்டார். இனி என்ன நடக்கும் செங்காலையின் வாழ்வு என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.